ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கப் மோல்டு எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாத்திரத்தை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த பிளேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கருக்கு விசில் ஆட் பண்ணாதீங்க, கேஸ்கட் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் ஆகணும். அடுத்ததாக ஒரு 30 ml ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். ஸ்டீல் பவுல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பவுல்லையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி டஸ்ட் பண்ணிங்கன்னா டீமோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா பவுலுக்கும் பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி தட்டி விட்டிங்கன்னா டீமோல்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த பவுல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வரும். அதனால ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக நெய்யோ அல்லது பட்டரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் போல் மில்க் எடுத்திருக்கேன். பாலுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. இதுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்லோவாக கலந்து விடணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலந்து விடும்போது கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால மெதுவாக கலந்து விடணும். இப்போ கேக் மாவு கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மாவெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே மெதுவாக கலந்து விடணும். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 பாகம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது ரைஸ் ஆகி வரும்போது வெளியே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பவுலில் 3/4 பாகம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். கேக் பேட்டரை பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாவது ஏர் பபிள் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். அதனால் எல்லா பவுல்லையும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம பெரிய டின்னில் ஆட் பண்ணும்போது டேப் பண்ணுவோம். இது சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கலந்து விடும்போது ஏர் பபிள் ரிலீஸ் ஆயிரும். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் தூவி விட்டுறேன். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுல்ஸை ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க. நான் குக்கரில் எல்லா பவுலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ்கட்டும் ஆட் பண்ணாதீங்க, விசிலும் ஆட் பண்ணாதீங்க. இது எக்ஸாக்டாக 20 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. 20 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிங்கன்னா பேக் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு டூத் பிக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா பேட்டர் ஒட்டாமல் வரணும். கேக் பேட்டர் ஒட்டாமல் வந்திருக்குங்க. இப்போ கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு பேட்டரும் ஒட்டலை. நான் இன்னொரு கேக் கூட செக் பண்ணுறேன்.
இந்த கேக் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு இழுத்து விட்டு இந்த மாதிரி கவுழ்த்துனீங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பவுல் நம்ம மைதா மாவு டஸ்ட் பண்ண பவுல், இதுவுமே எந்த அளவுக்கு டீமோல்டாக வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கப் கேக் வீட்டிலேயே செஞ்சிடலாம். செய்யறதும் ரொம்பவே சிம்பிள். ஒரு 20 மினிட்ஸில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.